ஒன்று கலந்திடவே ஆண்டவரை இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் அன்னிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே எழுக எழுக அருளிலே ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரை இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறைவனிடம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நற்செய்தியிலே திரு சட்டமா அல்லது மனிதாபிமானமா, சட்ட மரபா அல்லது மாண்புமிக்க மனிதநேய செயல்களா என்று எண்ணி பார்க்க இன்றைய நற்செய்தியின் நிகழ்வு நம்மை அழைக்கிறது. இந்த நற்செய்தியின் நிகழ்வு, குணமளிக்கும் நிகழ்வு, பெத்சதா என்ற 5 மண்டப குளக்கரையிலும் நடக்கிறது. பெத்சதா என்றாலே இரக்கத்தின் இடம் என்பது பொருள். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்னையின் வழியாக அவருடைய அன்பையும் மனித நேயத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு வாழ, பிறருக்கு கொடுத்து வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் ஒன்றுபட்டு ஜெபிப்போமாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live Pentecost Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Help, Velankani, who are watching the same.
எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பத்தன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழ் பறைசாற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயில்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவிலில் கிழக்கு நோக்கி இருந்து தண்ணீர் கோவிலில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலிருந்து வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரின் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள்
ஆற்றின் இரு மரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 46 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாக இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரணாவார். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாக இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். யோவான்
எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலம் அடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்கவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, இன்றைய நற்செய்தி இந்த 2 வார்த்தைகளை எண்ணி பார்க்க நம்மை அழைக்கிறது. லீகலிசம் ஓவர் கம்பேஷன், ஹியூமனிசம், அல்லது லீகலிசம் ஆர் ஹியூமனிசம். சட்ட மரபா அல்லது மனிதாபிமானமா? யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் இப்படி ஆரம்பமாகிறது. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போகிறார். யூதர்களுடைய முக்கியமான திருவிழாக்கள் 3: பாஸ்கா விழா, 2 கூடார திருவிழா, 3வது பெந்தெகோஸ்தே பெருவிழா. இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் தான் அவர்கள் சட்டங்களை பெற்றுக்கொண்டதாக பாரம்பரியம் சொல்லுகிறது. இந்த நாளில் 5 மண்டபங்கள் கொண்ட பெத்சதா என்ற குளத்திலே தண்ணீர் கலங்கும் போது 38 ஆண்டுகளாக அங்கே முடக்குவாதமுக்கு படுத்திருந்த நோயாளி இறக்கிவிட ஆள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் தவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் 30 கடவுளுடைய சினம் ஒரு நொடி பொழுது.
அவருடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. மாலையில் கண்ணீர் என்றால் காலையில் ஆனந்த அக்களிப்பு. இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். 38 ஆண்டுகள் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காலம். இதை எண்ணி பார்க்கிற இயேசு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நம்முடைய விருப்பப்படியே அவற்றை அறிந்து அதற்கான காரியத்தை செய்பவராக இருக்கிறார். உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதாக எண்ணிய நம் ஆண்டவர் இயேசு அவருடைய செயல்கள் அனைத்துமே நேர்மறை செயல்களாக, வாழ்வளிக்கும் செயல்களாக, குணமளிக்கும் செயல்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளின் நிகழ்வு அதற்கு ஒரு உதாரணம். ராக்ஃபெல்லர் என்பவர் அமெரிக்க நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரர், நியூயார்க்கிலே வாழ்ந்தவர். அவர் பெரிய பிசினஸ்மேன், தொழில் அதிபர். மக்களை, வேலை செய்வோரை கசக்கி பிழிந்தவர், கடின வேலையை வாங்கியவர். 1923 மில்லியன் ஆனார். 1933 பில்லியன் ஆனார். இவருக்கு ஒரு சாவு வராதா என்று வேலை செய்தவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எண்ணியபடியே 1953 அலோபெரியா என்ற நோய் அவருக்கு வந்தது. அலோபெரியா நோய் வந்தவுடனே முடி கொட்ட ஆரம்பித்தது. இமையில் உள்ள முடிகள் கூட உதிர்ந்தன. அப்போது அவர் நின்றார், நிதானித்தார், யோசித்தார். இதுவரை எனக்காக வாழ்ந்தேன், இனி ஏன் பிறருக்காக வாழக்கூடாது? சுய நலத்தை கடந்து பிறர் நலத்தை பேண முயற்சி எடுத்தார். அவருக்கு சுகம் கிடைத்தது. 93 வயது வரை வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையின் நிகழ்வு சொல்லுகிறது. என்ன செய்தார் இந்த காலத்தில்? கோயில், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனை, மருத்துவ சிகிச்சைக்காக நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி என எல்லாவற்றிற்கும் தான் சேர்த்ததை கொட்டி கொடுத்தார். இதுவரை கிள்ளி கொடுத்தவர் அப்போது அள்ளி கொடுத்தார். பிறரை அன்பு செய்து வாழ்ந்தார், வாழ்வால் உயர்ந்தார், மக்களின் மனக்கோட்டையின் தலைவரானார். இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இவ்வாறு ஓய்வு நாளின் நிகழ்வு வாழ்வு பெறும் ஒரு நிகழ்வாக, ஆசீர்வாதத்தின் நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சட்டம், சாபத், ஓய்வு நாள் என்பதை பற்றி பார்க்கிறோம், வாசிக்கிறோம். சட்டம் கடவுளால் கொடுக்கப்பட்டது, மனிதனுடைய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. மோசேயின் சட்டம் அதுதான். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 10 கட்டளையை 614 சட்டங்களாக விரித்தார்கள், திரித்தார்கள், அவர்களுடைய கைவண்ணத்தை காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஓய்வு நாள் சட்டத்தை மட்டுமே
34 சட்டங்களாக அவர்கள் எழுதி வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவை அர்த்தம் தருபவை அல்ல, தேவையானவை அல்ல, கடைபிடிக்க முடியாதவை, மற்றவர் முதுகில் சுமையாக சுமக்கக்கூடியவை. ஓய்வு நாள் சட்டம் என்பது இயேசுவின் மீது விழுந்த ஒரு குற்றச்சாட்டு. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கோதுமை வயல்வெளியில் நடக்கிறார்கள். மத்தேயு 12 வாசிக்கிறோம். பசியாக இருந்தார்கள், கோதுமை கதிரை கொய்து தேய்த்து சாப்பிட்டார்கள். இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். இயேசு என்ன சொல்றார்? தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை அவர்கள் உண்டார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று கேட்கிறார். ஆக ஓய்வு நாள் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல, மனிதனுக்காக. மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல, அது மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக. ஆக அவர் மீது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அன்பர்களே, இந்த குற்றச்சாட்டு சாபத் என்பதன் பொருளை மிஸ்னாவின் போதனைப்படி எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ஒரு உலர்ந்த அத்திப்பழம் அளவு கனமுள்ள உணவை அவர்கள் உண்ணலாம். சிறு கிண்ணத்தில் கொள்ளக்கூடிய திராட்சை மதுவை அருந்தலாம். ஒரு வாயளவு பால் அவ்வளவுதான் சாப்பிடலாம். தலையில் ஒரு முறை தேய்க்கும் அளவு எண்ணெய் அதுதான் பயன்படுத்தலாம். குண்டூசி அளவு எடைக்கு மேல் தூக்கக்கூடாது. அந்தவர்களே, எவ்வளவு கடினமான காரியங்கள் என்பதை எண்ணி பாருங்கள். எனவேதான் இயேசு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பதை காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவனுடைய ஆடோ மாடோ ஒரு பள்ளத்திலோ அல்லது கிணற்றிலோ ஓய்வு நாள் வந்து விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை யாராவது தூக்கிவிட மாட்டீர்களா? ஓய்வு நாள் என்று சொல்லி அதை அப்படியே சாக விட்டு விடுவீர்களா என்று எண்ணி பார்க்க அழைக்கிறார். ஆக ஓய்வு நாள் இருப்பது மனிதனுடைய உதவிக்காக. இனி பாவம் செய்யாது என்று அவர் கண்டித்து அனுப்புகிறார் சுகம் பெற்ற மனிதனை. நாம் பார்க்கிறோம் 2 இடங்களிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்தும் இனி பாவம் செய்யாது என்று அனுப்புகிறார். இந்த சுகம் பெற்ற மனிதனை பார்த்தும் இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று என்ன அறத்திற்கு அடிமையாவதை விட பாவம் செய்யாமல் மனிதாபிமான இரக்க செயல்களிலே, அன்பு செயல்களிலே, மற்றவருக்கு வாழ்வு தரும் செயல்களிலே நாம் ஈடுபடுவது மிக நல்லது. யோவான் 5:18 வாசிக்கிறோம். இயேசுவை கொல்ல முயற்சிக்கிறார்கள், கல்லால் இருந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். இயேசு தப்புகிறார் என்று. அன்பர்களே, நாம் வாழும் போதும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த பின்னும் யாரும் நம்மை மறக்கக்கூடாது. யூதாஸ் கன்னத்தில் முத்தமிட்டு காட்சி கொடுத்தார். பாவிப்பன் பாதத்தில் முத்தமிட்டு அன்பை கொடுத்தார், காட்டினார். ஆக இந்த அன்பை, மனித நேயத்தை, இரக்கத்தை காட்டுவதிலே மிகச்சிறந்த போதனை, மிகச்சிறந்த கிறிஸ்தவ நெறிமுறை என்பதை நாம் கற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அலெக்சாண்டர் மாவீரர் ஒரு முறை ஓவியர் ஒருவரை அழைத்து, என்னுடைய படத்தை, ஓவியத்தை
மிகவும் தத்ரூபமாக வரைந்து கொண்டு வா என்றார். அவரும் வரைந்து கொண்டு வந்து கொடுத்தார். அதை பார்த்த உடனே அவரை பார்த்து, எங்கே என் கன்னத்தில் உள்ள ஒரு தழும்பை காணவில்லை என்று கேட்டார். அப்போது அந்த ஓவியர் சொன்னாராம், ஐயா, என்னுடைய கரங்கள் உங்களுடைய தழும்பை மறைத்து விட்டது, அதனால்தான் நீங்கள் கன்னத்தில் கை வைத்திருப்பது போல வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அந்தவர்களே, மனிதாபிமானம், மனித நேயம், இரக்க செயல்கள் இவை அத்தனையும் நம் தாயின் தயவும் கிருபையும் நம்மோடு இருக்க, அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைத்த ஆரோக்கிய அருள் வரங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கிய தாயின் திருத்தலத்தை தேடி வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நிறைவாய் கிடைக்க நாம் எண்ணி பார்ப்போம். கடவுள் விரும்புவதை செய்பவர்களாக வாழ்வோம். அவர் பெயராலே ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதரர்களே, இந்த உங்கள் தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நிரலித்த கொடைகளையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இதை உனது பராமரிப்பின் அடையாளமாகவும் ஐயா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நம்பாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எதிர்த்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆனந்தத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளித்தவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும்
நீ பிரபுலமானே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் 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 ஆற்றலைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், துன்னனத்துக்கு மூத்து. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை திட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் செல்வருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் சின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரையும் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினையால் பயிற்சித்த நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அந்த ஒரு தீமைகள் சோதனைகள் அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருளுமை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் பயனும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிறைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மொத்தருக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் பகினங்களை பாராமல் உமது திரு அதை விசுவாசத்தையே என்றும் கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம், தாழ்ச்சி, இரக்கம், மன்னிப்பு, ஆழமான விசுவாசம், நல்ல உறவுகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அந்த சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவர் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவரை நாம் வாழ்வு பெற, அதையும் நிறைவாக பெற தன்னையை தந்தவர். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மனதில் என் நினைவில் எழுந்து
குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே. என் அருகில் மிதமிதந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோ. விண்ணகர்களா எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த ஆரோக்கியம் ஆசைப்பட வேண்டுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை தொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவந்து போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரும். வரம்பித்து தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையின் மகன் துதித்திரு ஆவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு.